கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்னீங்க மதிமுகவே துரை வைகோ வந்ததுக்கு அப்புறம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பார்க்கும்போது வைகோவே தவற விட்டாரோ? அதை இங்க தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு நபராக வைகோவின் மகன் வந்த பிறகு மதிமுக மாறிவிட்டது. பதிவு தபால் அனுப்பியிருக்கேன், மொட்டை கடுதாசி போடல அவருக்கு. வைகோ செந்திலதிபன் அவருடைய மகன் துரை வையாபுரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பியிருக்கேன். நீங்க செய்தது ஜனநாயக விரோத போக்கு. கண்டிப்பா 32 வருடங்கள் அவரோட உடன் பயணித்த மல்லை சத்யா அவர்களுக்கே இந்த நிலைமைனா, அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு என்ன நிலைமை அப்படின்றத மற்ற நிர்வாகிகள் புரிந்து கொள்ளலையா? நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த வரக்கூடிய செப்டம்பர் 15 நாங்க நடத்த போற பிறந்த நாள் விழா நிகழ்வும், திருச்சியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த போற நிகழ்வும் ஒரே நாளில் தான் நடக்க போகுது. இதில் புரிந்து கொண்டவர்கள் இங்க நிச்சயமா வருவாங்க. ஆனா இப்போ வைகோ அவர்களையே கொள்கையை மறந்துட்டாரு அப்படின்றப்போ, துரை வைகோவுக்கு அந்த கொள்கை புரிதல் கொஞ்சமாவது இருக்குதா? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட அரசியலை பொறுத்தவரையில் மதச்சார்பின்மை, சாதி சார்பின்மை, எந்த ஒரு சார்பு நிலை இல்லாததான் திராவிட அரசியல். திராவிட கட்சிகள்னாலே சாதி மதம் இல்லாத ஒரு இதை தான் திராவிட கட்சிகள் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் அப்படி இருக்கா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகளுக்குள்ளதான் சாதியும் மதமும் பெருக்கெடுத்து ஓடுறத நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பார்க்க? இப்போ இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் ஒரு தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பெரியார் ரொம்ப தெளிவாக சொன்ன, பெரியார் கடைசி வரையில் தேர்தல் போட்டியிடல. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1920 வந்தவர் என்ன பண்ணுறாரு, சீர்திருத்த திருமணங்களை பண்ணுறாரு. அப்போ சட்டமாகலை எல்லாரும் கேட்குறாங்க, இது சட்டமாகலையே, நீங்கள் எப்படி இங்கே சீர்திருத்த திருமணத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சொல்கிறார், மக்கள் மாறிவிட்டால் மக்களுக்கான சட்டங்கள் தானாக மாறும். கண்டிப்பா கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற பழமொழி வைகோவிற்கே எழுதின மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவருக்கு தேவையான ஒரு சூழல் தான் கடந்த காலங்கள் இருக்குது. என்னுடைய நீக்குதல்ல இருந்து நான் செய்தி அவருக்கு தெரியப்படுத்தினதும் அதுதான். கண்டிப்பா இப்போ துரை வைகோக்கும் உங்களுக்கும் உள்ள துரை வைகோவுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது எங்க மாவட்டத்தினுடைய தேர்தல். கண்டிப்பா தொடர்ந்து மதிமுகல பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ வைகோ அவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பா இதை சரி பண்ணியிருக்க முடியும். எங்க தவற விட்டாரு? அதாவது முக்கிய நிர்வாகியான மல்லை சத்யா முதற்கொண்டு வெளியில வர்றதற்கு காரணம் துரை வைகோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வைகோ அவர்கள் எங்க தவற விட்டாருன்னு நினைக்கிறேன்? அவர் தவறவிட்ட இடங்கள் ஒரு 3-4 முக்கியமான இடங்கள் இருக்கு. உதாரணமா அவர் ஒரு பாராளுமன்றத்தினுடைய புலி, பாராளுமன்றத்தில் கலைஞரை சொல்லுவார், என்னுடைய போர்வால் நாடாளுமன்றத்தில் சூழகிறது அப்படின்னு சொல்லுவார். நான் தான் எதிர்த்து வாக்களிச்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் கொள்கை பற்றாளராக இருந்தால் அந்த 104 பேரை ஏன் இந்த 104 பேர் என் மகன் வரணும்னு நீங்க வாக்களிக்கிறீங்க? என் மகன் அப்படி என்ன போராட்டம் பண்ணா தேதி வாரியா சொல்லுங்க. சிறை எந்தெந்த தேதி, இப்பெல்லாம் சிறையில் இருந்தீங்க, தேதி வாரியா சொல்லுங்க. திருவண்ணாமலை கூட்டத்தில் மல்லை சத்யாவை கேட்குறீங்கல்ல, அந்த 104 பேரிடம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்ல. எதுக்கு என் பிள்ளைய வர சொல்ற? எத்தனை முற்றுகை போராட்டத்தை என் புள்ள பண்ணா? எத்தனை போராட்டங்கள் என் புள்ள பண்ணா? எந்தெந்த போராட்டங்கள் அடிப்படையில் அவர் சிறையில் இருந்தாரு? தேதி வாரியா எனக்கு சொல்லுங்கப்பா. எதன் அடிப்படையில் என் மகனை கொண்டு வர நினைக்கிறீங்கன்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா, நீங்க நாடாளுமன்றத்தின் புலி, போர்வால் தாயகத்திலும் சுழன்ற போர்வால் நாங்க சொல்லுவோம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மல்லை சத்யாவுடைய ஆதரவாளர் ஜனார்த்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. இப்போ மதிமுகல துரை வைகோ ஒரு பொறுப்புல அமர்த்தினதுக்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னா பல சிக்கல்கள் இருந்தது. அதுலதான் மல்லை சத்யா அவர்கள் வெளியே வந்தாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் பல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருந்தீங்க. என்ன சிக்கல் சார்? என்ன காரணம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா 2019-20 வரையில் 2019 அண்ணாவினுடைய ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாவினுடைய பிறந்தநாள் மாநாடை சிறப்பாக கொண்டாடுறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கம். திறந்த வழியாக தான் கொண்டாடுவோம், அரங்கத்தில் கொண்டாட மாட்டோம், திறந்த வழியாக கொண்டாடுவோம். திமுக கூட அந்த விழாவை எப்படி முன்னெடுப்பாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக அண்ணாவினுடைய மாநாட்டை கொண்டாடுறதுல மறுமலர்ச்சி திமுகவினுடைய பங்குன்றது அளப்பரியது. 2011 தேர்தலையே சந்திக்காத ஒரு இயக்கம் திறந்த வழி மாநாடு தான் நடத்துகிறோம். அந்த கொள்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவந்த பிறகு அது ஒரு மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்பதற்காக தலைவர் வைகோ அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வருகிறார்.
இதில் வந்து 2019 மாநாடின் போது அவருடைய மகன் துரை வையாபுரி என்கிறவர் முதல் வரிசையில் மாநாட்டு மேடையில் முதல் வரிசையில் குடும்பத்தில் ஒருவராக அமர்ந்து பார்க்கிறார். 2020 கட்சிக்குள்ளே வந்துடுறாரு. 2021 தலைமை கழக செயலாளர், உடனே அடுத்த 2 ஆண்டுகளில் முதன்மை செயலாளர், இன்றைக்கி திருச்சி பாராளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி. ஒரு விஷயந்தான், ஒரு கொள்கையை வந்து நம்ம எங்கே பேசுகிறோம் எங்கே தொடங்குகிறோம் அப்படிங்கிறது தலைவர் வந்து ரொம்ப கவனமாக அதை ஒவ்வொரு காலகட்டத்தையும் காய் நகர்த்துறோம். 2019 அந்த மாநாட்டில், நான் சொல்கிறேன் அந்த மாநாட்டில் பேசுகிறார், எங்கள் வாரிசுகளை கொண்டு வந்து குடும்ப அரசியல் நடத்துகிறவன் நான் அல்ல சொன்னவர் வைகோ. குடும்ப அரசியல் காரணமாக தான் திமுகலேருந்து வெளியில வந்தாரு, ஒரு புதிய கட்சியை தொடங்கினவர். இப்போ அதே ஸ்டாண்ட் எடுக்க என்ன காரணம்? அதில் நம்ம வெறும் அவ்வளவு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அவரை மாதிரி அந்த வாரிசு அரசியல் சித்தாந்தத்தை எதிர்த்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் யாரையுமே சொல்ல முடியாது. உதாரணம் சொல்லணும்னா, கலைஞருடைய மடியில் கோபாலபுர வீட்டில் ஸ்டாலின் அமரலாம், கட்சியிலும் அமர்வது நியாயமா அப்படின்னு வந்து அவர் இந்த கேள்வியை கேட்டது யாரிடன்றது இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு கொள்கைக்கு முரணாக போகிற பொழுது எத்தனையோ சொற்பொழிவாளர்கள், எத்தனையோ திராவிட சிந்தனையாளர்கள் ஸ்டாலின் அவர்களை விட ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பொழுது ஏன் அந்த தலைமைக்கு நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு அவர் கேட்ட விதன்றது ஒரு தனித்துவ பாணி. அதன் அடிப்படையில் தான் அறிவாலயத்தையே கைப்பற்ற போகிறேன்னு சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுது, மறுமலர்ச்சி காணப்போகிறார் வைகோன்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் முன் தலைமுறையினரெல்லாம் வந்து பின்னாடி வந்ததுக்கான காரணன்றது அதுதான். இன்றைக்கி அதை எடுக்கிறார், எப்படி எடுக்கிறாருன்றது தான் பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறார், வரலாம், உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ஒரு தலைவர் இருக்கார், ஒரு எமோஷ்னல் ஆட்டிடியூட் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில பீப்புள். தலைவர் வரல, ஒரு மகன் வராரு, நான் அதை எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த கொள்கை சார்ந்தவர்கள் நம்ம இல்லத்துக்கு வரும்போது தான் எனக்கு அது பெருசு. உதாரணமாக ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறது தான், அரசியலில் நேர்மை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் நேர்மை யார் இருக்கானோ அவனுக்கு தோல் கொடுக்கணும். அந்த நேர்மை தவறுகிற பொழுது அந்த தலைவரை விட்டு விலகுவது தான் அரசியலுக்கான விஷயம்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார். அப்போது இதுதான் தேவை இல்லையா? ஆனால் இங்கே என்னவாகுது, அது மாறுது. இவர் எதை சொன்னாரோ அதெல்லாம் உள்ளே கொண்டு வர, இருப்பினும் எல்லாரும் பயணிக்கிறாங்க. இதில் நேரடியாக முதல் எடுத்த உடனே ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா, அன்னைக்கு இளைஞர் அணியினுடைய செயலராக இருந்த ஈஸ்வரன் என்கிறவர் தான். அவர் இன்னைக்கு மறுமலர்ச்சி இயக்கம், வேற ஒரு இயக்கம் தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. அவர் நேரடியாகவே அதை ஏற்றுக்கல வெளியில் போயிட்டார். மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தலைவருடைய மகன் வரட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பயணிக்கிறாங்க. ஆனால் இது என்ன நடக்குது அடுத்தடுத்த கட்டமாக அப்படிங்கிற பொழுது, கடைசியாக நடந்த பொதுக்குழு தேர்தல், ஒரு மாவட்டம் ஒரு அமைப்பு தேர்தல் நடக்கும். கடைசியாக நடந்த தேர்தலில் எல்லா மாவட்டங்களும் 2ஆக பிரிக்கப்படுது. ஒரு கட்டமைப்பு என்பதே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா எல்லா கட்சியிலும் பண்ணுறதா, நாளைக்கு நீங்கள் தோழர் நீங்கள் அந்த அமைப்புக்கு தலைமையாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வருவதற்கான அமைப்பை கட்டமைப்பது. அது யாரும் நேரடியாக போய் தலைவர்லாம் போயெல்லாம் கட்டமைக்க மாட்டாங்க. அதில் பல விஷயங்களை ரொம்ப எளிதாக பண்ண முடியும். ஒரு தலைவர் சொல்லிட்டாருன்னா எந்த ஒரு மாவட்ட அமைப்பில் எல்லாருமா போர்க்கொடி தூக்க போகிறாங்க, தலைவர் சொல்லிட்டா சரின்னு ஆகிட போகுது. பெரும்பாலும் இந்த மாவட்டங்கள் 2 பிரிக்கப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமும் 2 பிரிக்கப்படுது. அங்கே எல்லாமே தேர்தல் நடந்திருந்தால் பரவாயில்ல. எங்கள் மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் 8 தொகுதி ஒரு மாவட்டமாக இருக்குது. அதில் 2 பிரிக்கிறாங்க. பிரிக்கும் பொழுது அங்கே எங்கள் பகுதியில் நேதாஜிங்கிறவர் ஒரு வழக்கறிஞர், போலூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், நாமினேஷன் பண்ணுறாரு. அந்த பதவிக்கு ஆசைப்படுறாரு, வேட்புமனு போகணும்னு நினைக்கிறார். முறையாக கிளையிலிருந்து உறுப்பினர்லேருந்து கட்டி அந்த எல்லாத்துக்கும் ரசீது வாங்கி கையில் வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு காத்திருக்கிறார். ஆனால் அவரை எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா, அவரை இவர் வீட்டில் கூப்பிட்டு சால்வ் போடுறார். யார்? வைகோவனுடைய மகன். இது என்ன ஒரு நிலைப்பாடு? நீங்கள் தலைமை தேர்தல் அங்கே ஜனநாயக முறைப்படி நடக்கணும், அறிவித்த பிறகு நீங்கள் அவங்கள வச்சுட்டு கட்சி நடத்தணும். இதுதான் இந்த அடிப்படை புரியாத ஒரு நபர் தலைமைக்கு வர்றதும் அந்த இயக்கத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற பொழுது தான் அந்த இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதில் எங்கே போய் முடிஞ்சிருக்குனாக்கா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணை பொதுச் செயலாளர், ஒரு பெண் துணை பொதுச் செயலாளர், ஒரு ஆடியோ வெளியில் வருது. அந்த ஆடியோ வெளிவருகிற போது அவங்க மாநில மகளிர் அணி செயலாளர், மருத்துவர், அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த நபர் இன்னைக்கு பொருளாளர். இந்த சாதியை சார்ந்தவர்கள் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள், எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடியவங்க. ஒரு ஓப்பன் ஸ்டேட் இன்றைக்கும் ஆடியோ வெளியில் இருக்குது. திருச்சியில் அதை பண்ணுறாங்க, இது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு சாதி சார்ந்த அரசியலை உள்ளெடுத்து அதை இங்கே தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு நபராக
வைகோவின் மகன் வந்த பிறகு மதிமுக மாறிவிட்டது. இதில் எங்கள் மாவட்டத்திலேயே வடக்கு மாவட்டத்தை 2ஆக பிரித்து ஒரு மாவட்ட செயலரை போட்டிருக்காருன்னா அதுவும் இதே நிலைப்பாட்டில் 11 பக்கம் கடிதம் நான் கொடுத்துருக்கேன். வேணா அந்த ஷோ முடிஞ்ச பிறகு அந்த கடிதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். பதிவு தபால் அனுப்பியிருக்கேன். நான் மொட்டை கடிதாச்சு போடல அவருக்கு. வைகோ செந்திலதிபன் அவருடைய மகன் துரை வையாபுரிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பியிருக்கேன். நீங்கள் செய்தது ஜனநாயக விரோத போக்கு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, இவ்வளோ அதில் என்னென்ன பிரச்சனைகள் அவர் பண்ணியிருக்காரோ எல்லாம் பட்டியலிட்டுருக்கு. கடைசியாக நான் முடித்தேன். சாதியின் சாயம் உள்ளே வந்துருச்சு. இந்த நேரத்தில் அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசுகிற நான் பேசவில்லை என்றால் அவர்களுடைய ஆன்மா என்னை மன்னிக்காதுன்றதுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க மதிமுகவே துரை வைகோ வந்ததுக்கப்புறம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பார்க்கும்போது வைகோவே தவற விட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது இல்லையா? நிச்சயமாக. அது என்னன்னா அதற்கு காரணமே முக்கியமான காரணம் வைகோ அப்படின்ற ஒரு நபர் தான். ஒரு நேரடியாக இப்போ நேரடியாக சாடக்கூடிய இடத்துக்கு அவருடைய பேச்சுக்களே வந்துருச்சு. கடந்த முறை நான் வந்து மை சென்னை 316 நினைக்கிறேன் அந்த சேனல் பேட்டி கொடுக்கும்போது கூட நான் தலைவரை எங்கும் விட்டு கொடுக்காம தான் நான் பேசினேன். காரணம் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக விட்டார் அப்படின்னு தான் நான் பேசியிருப்பேன். மகன் ஒரு பக்கம், இயக்கம் ஒரு பக்கம்ன்ற போது மகனுக்காக அவர் கொஞ்சம் சமரசம் செய்துக்கிட்டாரோ அப்படின்னு தான் நான் பேசியிருப்பேன். ஒரு சில இடங்களில் எங்கெல்லாம் அவர் பொதுச் செயலாளராக நடந்திருக்கணுமோ அங்கே நடக்கலன்னு தான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் சமீபத்திய ஒரு 6 கூட்டங்களை அறிவிக்கிறார். மல்லை சத்யா உண்ணாவிரதம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து, யார் துரோகி, நான் துரோகியா, நான் மாத்தையாவா, நீதி வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துவிட்டு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிற அறிவிப்பு வந்த பிறகு 6 இடங்களில் பொதுக்கூட்டங்களை அறிவிக்கிறார் பொதுச் செயலாளர். தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக 6 இடங்களில் நிகழ்ச்சியை அறிவிக்கிறார். ஒரு இடத்தில் கூட அவர் மகனை பற்றி பேசாமல் இருந்ததில்லை. எதுக்காக போட்டீங்க பொதுக்கூட்டம்? நீங்கள் என்ன தமிழக வாழ்வாதார மக்களுக்காக போராடிங்கிறதானே. ஒரு இடத்திலும் என் மகன் நல்லவன், என் மகனுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, ஒரு நபர் என்று 32 ஆண்டு காலம் உங்களுக்கு நிழலாக உடைத்த எங்கள் அண்ணன் மல்லை சத்யாவை, நாளை எங்களுடைய அன்பு தலைவர் சத்யா அவர்களை ஒரு நபர் என்று ஏளனமாக அவருக்கே உரிய பாணியில் கோயபிள்ஸ் என்றும், நீங்கள் எப்பெல்லாம் சிறைக்கு போனீங்க தேதி வாரியாக சொல்லணும் அப்படின்னு கேட்குற பொழுது எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் திமுகவில் இருக்கிற பொழுது எல்லாம் எப்போ நீங்கள் சிறைக்கு போனீங்க தேதி வாரியாக சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் அரசியல் தெரிந்த அறிஞர்கள் யாரும் அப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்கள் வரலாறு எங்களுக்கு தெரியும். ஆம், நீங்கள் 30-20 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் சிறை 20 முறைக்கு மேல் நீங்கள் சிறைக்கு போனவர் தான் திமுகவில் இருக்கிற பொழுது. அது எப்படி ஒரு அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியுமோ அதுபோல் மல்லை சத்யா எப்போது எதெல்லாம் போராடினார், எங்கெல்லாம் முன்ன நின்னார், எப்போ சிறைக்கு போனார்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ தெரிந்தே நீங்கள் அந்த அநாகரிகமாக பேசுகிறதுனுடைய விளைவு என்ன, நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் அவர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் இதுக்கு பிறகு அவருக்கு தமிழகத்தில் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா 32 வருடங்கள் அவரோட உடன் பயணித்த மல்லை சத்யா அவர்களுக்கே இந்த நிலைமைனா அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு என்ன நிலைமை அப்படின்றத மற்ற நிர்வாகிகள் புரிந்து கொள்ளலையா? நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த வரக்கூடிய செப்டம்பர் 15 நாங்கள் நடத்த போற பிறந்த நாள் விழா நிகழ்வும் திருச்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த போற நிகழ்வும் ஒரே நாளில் தான் நடக்க போகுது. இதில் புரிந்து கொண்டவர்கள் இங்கே நிச்சயமாக வருவாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சிக்கல் இப்போ என்னென்னா தேர்தல் சிக்கல். எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த கணக்கு இல்லை. எங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்னப்பா அவசரப்படுற, எலெக்ஷன் வருது, அடுத்து உள்ளாட்சி எலெக்ஷன் வரும், எங்கேயாவது கவுன்சிலர் நிற்கலாம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறவங்க நாங்கள். அவர் சொன்னபடி தான் எதையும் எதிர்பாராமல் அவர் பின்னாது வந்ததுனால கொள்கை திசை மாறுகிற பொழுது இங்கே ஒரு திரிபுவாத அரசியலை வைகோ முன்னெடுத்து விட்டாரோ, மகன் திமுக முன்னெடுத்து விட்டதோ, துரை வையாபுரி வந்த பிறகு ஒரு திரிபுவாத அரசியல் இங்கே உள்ள நுழைந்து விட்டதோ என்கிற கேள்வி வரும்போது ஆமாம் இது கொள்கை மாறி விட்டதுன்னு நாங்கள் பேச வந்தாச்சு. ஆனால் எல்லாரும் அப்படி பேச முடியல. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. சத்யா அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மெல்லாம் எந்த அளவு அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. அது இன்னைக்கு சொல்ல போனோம்னா ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் தலைவர் அவர்கள் வைகோவே அலைபேசியில் பேசுகிறாரு. அதுவரையில் அவரை ஒரு கண்டுகிட்டாரா பேசினாரா இல்லையான்னு கிடையாது. 27 நிமிஷம் பேசி ஒரு மாவட்டத்தையே பிரித்து 2ஆக பிரித்து உனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்குறேன், நீ சத்யா கூட போகக்கூடாதுன்னு பேசுகிற அளவுக்கு இன்றைய சூழல் மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, தலைவர் வைகோ செய்வது தவறுன்னு அவருக்கு தெரியுது. இருந்தாலும் சூழ்நிலை கைதியாக அடுத்தடுத்த கட்டம் தன் மகனுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தகப்பனாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அவர் தலைவராக தோற்றுவிட்டார், கொள்கையவும் மறந்து விட்டார். கொள்கையை மறந்துட்டாருன்னா சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கொள்கை அவர் என்ன சொல்றார், 104 பேர் எனக்கு வாக்களித்து ஜனநாயக முறைப்படி தான் என் மகனை கொண்டு வந்தேன்னு தொடர்ந்து பேசுறார். அது அப்படி அல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் தான் பேசுகிறீங்க. அப்போ அங்கே ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கிட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இல்லையா?
ஆயிரக்கணக்கான அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் இல்லையா? அப்போ அது ஜனநாயகமா இல்லையா? ஒன்று அப்போ நீங்கள் பேசுனது தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சத்யா பேசுறது தப்புன்னு ஏற்றுக்கிடலாம். அன்னைக்கு நீங்கள் பேசியது சரி, அதுதான் ஒரு நான் மறுமலர்ச்சி காணுவதற்கான பாதை நான் எடுத்தது அப்படின்னா, இன்னைக்கு மல்லை சத்யா தான் வைகோ. 1994 வைகோபால்சாமி எப்படி வைகோவோ மறுமலர்ச்சி காணுவதற்காக நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் புரட்சி நடத்தினீர்களோ, இன்னைக்கு 2025 அந்த வைகோ மல்லை சத்யா உருவத்தில் இங்கே இருக்கிறாரு. அவ்வளவுதான். கொள்கை நிலைப்பாடு மாறி போச்சு. ஆனா இப்போ வைகோ அவர்களையே கொள்கையை மறந்துட்டாரு அப்படின்றப்போ துரை வைகோவுக்கு அந்த கொள்கை புரிதல் கொஞ்சமாவது இருக்குதா? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட அரசியலை பொறுத்தவரையில் மதச்சார்பின்மை, சாதி சார்பின்மை, எந்த ஒரு சார்பு நிலை இல்லாததான் திராவிட அரசியல். இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு வந்து எங்கேயோ ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இந்த மதம் சார்ந்த ஒரு கடவுள் வேணும், பெரியாரும் வேணும்னோ, எனக்கு ஜீசஸ் வேணும், அல்லாஹ் வேணும், பெருமாள் வேணும், சிவன் வேணும், கூடவே பெரியாரும் வேணும்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு குழப்பவாத அரசியல். பெரியார் என்கிறவர் நேரடியாக சொன்னவர். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குபவன் முட்டாள் நேரடியாக சொன்னவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு? மத நிலைப்பாடுங்கிறது வந்து நேருக்கு நேராக நிற்கிறவர். இவர் வந்து என்னங்கிறாருன்னா பெருமாளும் வேணும், பெரியாரும் வேணுங்கிறார். அப்போ இவருக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு? கொள்கை நிலைப்பாடு ஏதும் கிடையாது. எதையோ ஒன்று சொல்லணும், ஒரு இன்டலெக்சுவலாக காமிச்சிக்கக்கூடிய ஒரு நபர், தான் பேசுவது எல்லாமே சரி, இதுதான் ஒரு அரசியல், இதுதான் ஒரு எதிர்கால அரசியல்னு பேசுகிற ஒரு மேதாவித்தனமான ஒரு அரசியல் பேசுகிற ஒரு நபர். அவர்கிட்ட எந்த கொள்கை நிலைப்பாடுமே கிடையாது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி அவர் ஏமாத்துவார், எப்படி பேசுறதுல எல்லாமே எப்படி மாறி மாறி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மகனுடைய திருமணத்தை பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா குலம் கோத்திரமெல்லாம் வடிவமைச்சு அழகாக ஒரு பத்திரிகை போடுறாரு. போட்டு அதெல்லாம் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் அவர் மகள் அவர் விருப்பப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சிக்கு தலைவராக வருகிற பொழுது ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அந்த கொள்கையை வந்து பின்பற்றாத தொண்டர் இருக்கலாம், நிர்வாகிகள் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய இலக்கு அதை அடைவது. ஆனால் அந்த கொள்கையை நிறுவிக்கொள்ளக்கூடிய தலைவர் ஏற்கனவே நீங்கள் அதுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாளை எழுதுறாரு, நாங்கள் மாற்று மொழியினுடைய ஆதிக்கங்களை அறவே ஒழித்து என் மகளுடைய திருமணம் இனிதே நடந்தது. ஒரு பார்ப்பனர்களை வைத்து தான் சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரம் மொழி தான் மகளுடைய திருமணத்தை நடத்துறீங்க. யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறதில்லை. ஆனால் நீங்கள் அதை ஏமாத்துற ஒரு விஷயத்தை பொதுவெளி பதிகிற பொழுது நீங்கள் எந்த கொள்கையின் பின்னால் வரப்போறீங்க நாளைக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஆனாலும் கூட இன்னொன்னு நீங்க சொன்னதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள்னாலே சாதி மதம் இல்லாத ஒரு இதை தான் வந்து திராவிட கட்சிகள் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் அப்படி இருக்கா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகளுக்குள்ளதான் சாதியும் மதமும் பெருக்கெடுத்து ஓடுறத நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி இப்போ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் ஒரு தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பெரியார் ரொம்ப தெளிவாக சொன்ன, பெரியார் கடைசி வரையில் தேர்தல் போட்டியிடல. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1920 வந்து அவர் என்ன பண்ணுறாரு? சீர்திருத்த திருமணங்களை பண்ணுறாரு. அப்போ சட்டமாகலை எல்லாரும் கேட்குறாங்க, இது சட்டமாகலையே, நீங்கள் எப்படி இங்கே சீர்திருத்த திருமணத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, மக்கள் மாறிவிட்டால் மக்களுக்கான சட்டங்கள் தானாக மாறும். அப்போ மக்கள் மாற்றுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வந்து தான் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, அது ஒரு நெடிய ஒரு பயணமாக அப்ஸ் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், அண்ணா வந்து பார்த்தா பெரியாரை விட்டு வந்த பிறகு அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி வரையில் ஆரியத்தை அறவே எதிர்க்கிறார், கிளீனாக எதிர்க்கிறார். ஏன் அதிகாரத்துக்கு வந்த உடனே ஏன் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த ஓட் பாலிடிக்ஸ். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சித்தாந்த ரீதியாக எப்பயுமே வந்து மக்களுடைய மாற்றங்களை நோக்கி நகர்றது ஒரு தளம் அப்படின்னா, அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர்றது, ரிசர்வேஷன், சமூக நீதி, பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான உரிமைகள், இது எல்லாமே நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும். அப்போ அதிகாரத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் முழுசாக அந்த திராவிட சித்தாந்தத்தை பேசுகிற ஒரு இடமாக முழுமையாக இன்னைக்கு இந்த சமூகம் மாறிடல. பட் ஸ்டில் we are going towards that. அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, ஆனால் அந்த நிலை இங்கே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, அருமையான ஒரு விஷயத்தை சொன்னீங்க, சாதி அதுக்குள்ளே தான் இருக்குன்னு. சாதி என்பது ஒரு கட்சிக்குள்ளே கிடையாது. எல்லா கட்சிக்குள்ளேயும் யாரெல்லாம் வாக்கு சேகரித்து கொண்டு ஒரு அதிகாரத்துக்கு வர நினைக்கிறாங்களோ அங்கே எல்லாருமே அந்த பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதன் மூலயமா அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு உதாரணமாக இருக்குன்னா என்ன காரணம்? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்றைக்கி நிற்கிற எல்லா கேண்டிடேட்டும் அந்த பகுதியில் எந்த ஓட்டு அதிகமாக வருமோ அப்படி தான் நிற்கப்பாங்க. ஆனால் அவங்க ஆள்கிற பொழுது எந்த மாதிரி இருக்காங்க? ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை நிறுவக்கூடிய விஷயமா இருக்கா? அப்படி இருக்காங்களா சார்?
இன்னைக்கு எல்லாமே அப்படிதானே இருக்கு, நம்ம எடுத்தாகணும். மத்த மாநிலங்களை அப்படின்றது நம்மளுடைய உதாரணங்கள் ஏதாவது சொல்லுங்க. இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. அதாவது உதாரணங்கள் சொல்லக்கூடிய பர்டிகுலரா யாரும் இல்லையே, எல்லாருமே வந்து அந்த அப்படிதானே இருக்காங்க. அந்த மாதிரி யாருமே இல்லை. இன்னைக்கு உதாரணமா உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நீட்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நீட்டுங்கிற விஷயம் வருகிற பொழுது கலைஞரும் எதிர்த்தார், அம்மையார் ஜெயலலிதாவும் எதிர்த்தாங்க. அந்த நீட் இங்கே வரக்கூடாது, எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கு. ஜெயலலிதா இருக்குன்ற பொழுதும் அதுக்கான எக்ஸம்ஷன்ஸ் வாங்கியிருக்கும், கலைஞர் இருக்கும் போதும் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கும். ஆனால் அது உள்ளே நுழைஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடப்பாடியினுடைய ஆட்சியில் உள்ளே நுழைஞ்சாச்சு. ஸ்டில் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, சட்ட போராட்டம்ன்றது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் எதுனா, நம்மளுடைய மாநில சட்டப்பேரவையும் ஆளுநர் மூலியமாக நம்மளுடைய அறிக்கையும் ரெக்வஸ்ட்டையும் கொண்டு போய் நம்ம ஜனாதிபதியிடம் கொடுத்து தீர்வாங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அஃபிஷியல் புரோட்டோகால். மாநிலத்திற்கும் மத்தியத்துக்கு இருக்கக்கூடிய புரோட்டோகால் மேனரில் நம்ம பெறக்கூடிய உரிமைகள் இல்லையா. இதை நோக்கி நகர்கிற விஷயங்களை மாநில அரசு நீட்ன்ற விஷயத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டில் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். 100% வந்து அப்படியே முழுமையாக எல்லாமே சுத்தமாக இருக்குது, க்ளீனாக இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. உதாரணம் சொல்லணும்னா, நம்மளே இருக்கோம் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ளீனாக இருக்கிற விஷயங்கள் நகர்த்த முடியாது. இருப்பினும் இங்கே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குதான், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அது வந்து முக்கியமாக திராவிட கட்சிகள்ல அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து மக்கள் மூலியமாக நமக்கு தெரிய வருது. அதனால தான் அது வந்து நமக்கு என்னன்னா, அதுதான் சொல்ல வரேன். இங்கே இது வந்து மக்களினுடைய விழிப்புணர்வுகளும் அதிகமாக வரணும். தலைவர்களும் அந்த விழிப்புணர்வு அடைகிற மக்களை ஆளுகிற திறன் வருகிற பொழுது இது என்ன ஆகும்னா, ஒரு சமநிலை எட்டும். இன்னைக்கு இது ரெண்டுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பேலன்சிங் வந்து இருக்குது, அன்பேலன்சிங் இருக்க தான் செய்யும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வருகிற பொழுது ஸ்டெர்லைட்டில் எல்லாரும் சுட்டு கொண்டுட்டாங்க. உடனே எடப்பாடி என்ன சொல்கிறார், டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அப்படி இருக்க முடியாத ஒரு சிஎம் இல்லையா. அப்போ அப்படி இருக்கக்கூடாத ஒரு சிஎம்ன்ற அளவுக்கு கூட அப்போ இல்லாத ஒரு சூழல் தான் ஒரு முதலமைச்சர் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான சூழல்கள் வருகிற பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும். அப்போ கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா, போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பார்க்குறபோது எப்படி இருக்குன்னு பார்க்குறதும், இதை விட இது பெட்டர் ஆகிறதுக்கு அவங்க டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுகிற பொழுது, இப்போ டாக்கிங் இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கல்வித்துறை ஆகட்டும், பாதுகாப்பு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகட்டும், நம்ம மாநில உரிமைகளை பெற்று வருகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாடுங்கிறது முன்னாடி தான் இருக்குன்னு நான் சொல்லலை. தேர் ஆர் மெனி சர்வேஸ் அண்ட் டேட்டாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிங்க சார், இப்போ உங்களுக்கும் துரை வைகோக்கும் இடையே என்ன தகராறு, எதனால நீங்க மதிமுகல இருந்து நீக்கப்பட்டு? நாங்கள் நீக்கப்பட்டது வந்து 2019. அப்போ துரை வைகோலாம் வரவே இல்லை. இது எதுக்காக எடுத்துக்கலாம், ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். தலைவர் வைகோ வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு அதை முடிவு எடுத்துருவார். அப்படி ஒரு சம்பவம் தான் எனக்கு நடந்தது. 2019 நான் வந்து திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கின்ற பொழுது சீர்குலைக்கிற விஷயத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி நீக்கிடுறாரு. அது என்ன செய்திங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரியுது. என் மேலே ஒரு பொய்யான ஒரு அலிகேஷன். அப்புறம் அந்த பொய்யான அலிகேஷன் என்ன தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாரு. அது வரையில் அவர் என்கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்குறாரு. அப்போ என்ன குற்றம் நான் செஞ்சேனே தெரியாமல் என்கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்கும் போது, அப்போ தம்பி ஜெயபிரசாந்த் தான் கூட இருக்கார், பிஏவாக இருக்கார் நம்ம தலைவர் வைகோவுக்கு. நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு தெரியணும் சரியா. அப்போது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அப்போ தான் இப்போ நான் என் பக்கம் தப்பு இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கடிதம் கேட்டால் எப்படி மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியும் போது அப்படியே கடந்து போகுது. அப்போ நியூட்டன் நடைபயணம், அவருடைய வழக்கறிஞர், அவருடைய சீனியர், அவர் ரத்னவேல் ஐயான்னு சொல்லி அவர் இறந்துடுறாரு. பல தொடர் சோகங்கள் அவரை அந்த நேரத்தில் ஆட்கொள்கிற போது நான் அதை பெருசாக எடுத்துக்கல. நியூட்டன் நடைபயணம் முடியும், நல்லது ஒரு நோக்கத்துக்காக நடக்கிறாரு. அந்த பயணங்கள் நான் எங்கள் பகுதியிலிருந்து இளைஞர்களை அனுப்பி அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற என்னால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சோம். நீக்கப்பட்டிருந்த பொழுதும் என் கட்சியினுடைய ஆண்டு விழா வந்தபோது என் பெயர் இல்லாமல் பலகைகளையும் சுவரொட்டிகளையும் ஒட்டி கொண்டாடியவன் நான். அதன் பிறகு உண்மை தெரியுது. அப்பயும் நான் அவரை ஒரு ஃபோன் பண்ணும்போது கூட நான் எடுக்கலை, லெட்டர் கேட்டும் கொடுக்கல, ஒரு கடிதம் மட்டும் நான் எழுதினேன், என் மேல் தவறில்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னுடைய இணையரிடம் பேசி வருத்தப்பட்டார். அதுதான் சொல்கிறேன். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையான விஷயங்கள் தெரிகிற பொழுது அதை முதல்ல செஞ்சாருன்னா அந்த விஷயம் நடக்காமல் தவிர்க்கலாம். செஞ்சிட்ட பிறகு அதை நான் நிரூபிக்கக்கூடியவனா ஒருத்தர் நான் வந்துடுறேன், நிரூபிச்சிட்டேன், இது எல்லாரும் பண்ண முடியாது. சத்யானந்த் நடக்கிறதும் இன்றைக்கி அதுதான். ஒரு முடிவை எடுத்துகிட்டு தானே எல்லாமே சொல்கிறாரு. மாத்தையான்னு சொல்லியாச்சு, துரோகின்னு சொல்லியாச்சு, அதுக்கு பிறகு விளக்கம் கேட்குறாரு. அப்போ இதை முன்னாடி செய்ய வேண்டியதை மாற்றி செய்யும். அப்படி நீக்கப்பட்டார். பிறகு அவர் என்ன சேர்த்துக்கிட்ட பிறகு சம்மந்தப்பட்டவர்களை கண்டிக்கவும் செய்தார். இது என்னன்னா, அவர்கிட்ட நமக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாவே எடுத்துக்கலாம். அவர் இருக்கார் இன்னைக்கு, அவருக்கான ஒரு சின்ன ஒரு ரிமார்க் வந்துட்டு துடிதுடிச்சு போகிறார். என்னுடைய நேர்மை, என்னுடைய அரசியலே போயிடும் இல்லையா, என் மீது ஒரு கரை சுமத்திடுறீங்களேன்னு சொல்லி. ஆனால் அவருடைய தொண்டர்கள் அப்போ எப்படி இருப்பாங்க, ரொம்ப எளிமையானவங்க தானே. நீங்கள் இருக்கீங்கன்னு நம்பி தானே அவரோட பகுதியில் அந்த இடத்துல நேர்மையாக நடந்துப்பாங்க. மணல் திருட்டாக இருக்கட்டும்,
தப்பான விஷயங்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும், நீங்கள் டக்குன்னு அவங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய சொல்கிறாங்க நம்ம நீக்கிட்டிங்கன்னா அந்த நாள்லேருந்து அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவங்க சம்மந்தப்பட்டு செயல்பட்ட அந்த ஒவ்வொரு அந்த சோஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தலையிட்டதில் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த உடனே முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் ஆராய்ந்து உரிய தகவலை பெற்று செய்யணும். அதை தான் சத்யானனும் சொல்லியிருக்காரு. என்னை மாதிரி இனிமேல் யாருக்கும் துரோகி பட்டம் கொடுத்து அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற பழமொழி வைகோவிற்கே எழுதின மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அவருக்கு தேவையான ஒரு சூழலாக தான் கடந்த காலங்கள் இருக்குது. என்னுடைய நீக்குதலில் இருந்து நான் செய்தி அவருக்கு தெரியப்படுத்தினதும் அதுதான். கண்டிப்பா. இப்போ துரை வைகோக்கும் உங்களுக்கும் உள்ள துரை வைகோவுக்கு இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது எங்கள் மாவட்டத்தினுடைய தேர்தல். அவர் என்கிட்ட திடீர்னு ஒரு நாள் ஃபோனில் வராரு. ஃபோனில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒன்றிய பகுதியிலேயாவது ஒரு 4-5 கிளைகளை பதிவு பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நான் அன்றைக்கி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர். அப்போ இந்த கேள்வியே ஒருத்தர் அவர் என்கிட்ட கேட்குறவர் வைகோவினுடைய மகன். அன்றைக்கி அவர் தலைமை கழக செயலாளர். அவர் என்கிட்ட அதை கேட்குறாரு. சரி கேட்குறாரு. அப்போது எனக்கிட்ட இதை கேட்குறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்? அவர் ஒரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராச்சே, அவருக்கு உறுப்பினர் படிவங்கள் கொடுத்தீங்களா, மாவட்ட செயலாளர் கொடுத்தாரான்னு தெரிஞ்சிருக்கணும். அதை வாங்கிட்டு அவர் உறுப்பினர்களை சேர்க்காமல் இருக்கிறாரான்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்கிட்டையாவது என்ன நடந்ததுன்னு கேட்கணும். இதுதான் நான் சொன்னேன். பெரிய ஒரு அந்த ஒரு பண்ணையார் மனப்பான்மை இருக்கும் இல்லையா? பண்ணிட்டியா, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ நான் எதுக்கும் பெரும்பாலும் அந்த உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு புரியலண்ணே, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு, என்ன பண்ணணும் கீழே என்ன எனக்கு ஒன்றும் புரியலன்னு. ஏன்னா அங்கே ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் வேறு, இவர் கேட்குற விஷயத்தினுடைய முழு விவரமே வேறு. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவர் கேட்குறார், அவ்வளவுதான். அப்போ நான் கேட்டேன், சரி என்ன என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு யார் உறுப்பினர் படிவம் கொடுப்பா, யாரும் கொடுக்கலையா அப்படின்னு. இது தெரியாமல் என்ன பண்ணலையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ எப்படி கேட்க முடியும் முதல்ல? அதுதான். அப்போ என்ன அவருக்கான விஷயம்னா, அவர் ஏற்கனவே அங்கே அந்த அமைப்பினுடைய இந்த மாவட்டத்துக்குள் எத்தனை மாவட்ட அமைப்பு வர வேண்டும், யார் மாவட்ட செயலாளராக வரணும், யார் இதுக்கு இடையூறாக இருப்பாங்க, யார் இதில் தொல்லையாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது. இதில் நீ அவுட் ஆஃப் ஃபீல்டு, நீ ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, முன்னதாகவே என் பேரில் 50 மனு வாங்கியிருந்தேன். இது அவருக்கு தெரியாது. 50 மனு வாங்கி ஆரணி நகரத்துக்கு ஒரு 30 மனுவும், என்னுடைய ஒன்றியத்துக்கு நான் 20 மனு வச்சுக்கிட்டு, உறுப்பினர் படிவங்கள் வச்சுக்கிட்டு 14 கிளைகளை நான் என்னுடைய ஒன்றியத்தில் என்னுடைய சித்தப்பா பையன் அவர் தான் ஒன்றிய செயலாளராக போட்டு, ஏற்கனவே அங்கே கிளைகள் தயாராக இருக்குது. ஒவ்வொரு கிளை செயலாளரையும் நீ ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஃபால்ஸ் ஃபேக்கெல்லாம் கிடையாது. மற்றவங்கலாம் ஓட்டர் ஐடி பார்த்து எழுதி வச்சுட்டு கிளையை பதிவு பண்ணுவாங்க. தாராளமாக நீ ஃபோன் பண்ணி தெரியும். ஏன்னா அந்த பகுதியில் நான் சமூக நலன் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுக்கிட்டு, நாற்று மணல் திருட்டு சம்மந்தமாக என் கழுத்து கத்தி வர்ற விஷயம் வரைக்கும் சந்திச்சவன் நான். சும்மா இந்த ஷோ பாலிடிக்ஸ் பண்ணுறவர் இல்லை இவரை மாதிரி. அப்போ எல்லாம் ரெடி பண்ணி எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட அந்த படிவங்கள் அனைத்தும் கையில் இருக்குது. யாராவது கேட்டால் கொடுத்துடலாம், அந்த கண்டிஷனில் வச்சுருக்கேன். இவர் கேட்கும்பொழுது, ஆனால் இவர் இது கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த படிவங்கள் பெறுகிற விஷயம் சங்குலியில் வரணும். எல்லா மாவட்டத்துக்குமே உங்களுடைய இயக்கத்தினுடைய சங்குலியில் ஒவ்வொரு மாவட்டமும் செய்தி வருது. இந்த மாவட்டத்தில் இத்தனை ஒன்றியங்களுக்கு உறுப்பினர் படிவங்கள் பெறப்படுகிறது, அதுக்கான கிளை செயலாளர்களுக்கான படிவங்கள் கொடுக்கப்படுகிறது, படிவங்கள் பெறப்படுகிறது, ஒன்றிய செயலாளருக்கும் பேரூர் செயலாளருக்கும் நகர செயலாளருக்கும் படிவங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரணும். இது வராமல் அமைதியாக இவர் யாரையோ ஒருத்தரை அனுப்பி அங்கே ஒரு யாருக்குமே தெரியாமல் ஒரு சில மனுக்களை வாங்கிக்கிட்டு அப்படியே நியமனம் பண்ணுறார். அப்போ எனக்கு உள்ளே போய் நான் விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வருத்தப்பட்டாங்க. என்கிட்ட பணம் வாங்கினாங்க, ரசீது கூட கொடுக்கல, என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, சங்குலி வரல. அப்போ ஒரு சில விஷயங்கள் குற்றச்சாட்டுகளை நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிய தேர்தல் பணி செயலாளர்கள் எல்லாமே இந்த மாதிரி பணங்களை வாங்கியிருக்காங்க, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு பணம் கட்டுறது, இப்படியெல்லாம் நடந்திருக்காங்க. இது தேர்தலாக, இது எந்த மாதிரியான ஒரு ஜனநாயக முறை? இது கட்சியை பலப்படுத்தாமல் நீங்கள் நாளைக்கு ஒரு தேர்தலை சந்திக்க முடியும்? திமுக அலைன்ஸ்லேயே போகிறீங்க, எதன் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு கேட்க முடியும்? நாளைக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் கேட்கணும், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சேர்க்கணும்னா இந்த தேர்தலை உட்கட்சி தேர்தலெல்லாம் நடத்தினா தானே பலமானவர்கள் அதிகாரத்துக்கு வருவாங்க. அப்படிங்கிற பொழுது கோவப்படுறாரு. அப்போ இவருடைய முகம் மெல்ல மெல்ல தெரிகிற பொழுது நான் அடுத்து என்ன பண்ணுறது, அமைதியாக விட்டுட்டு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நேதாஜி அண்ணனுக்கு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அவருக்கு என்ன தேவையோ அதை அந்த உட்கட்சி ஜனநாயக முறைப்படி எல்லாமே படிப்படியாக செய்துக்கிட்டு அதுக்கான ரசீதுகளை வாங்கிக்கிட்டே வரேன். வரும்பொழுது என்னுடைய தகப்பனார் தவறிடுறாரு. கடந்த ஒரு வருஷம் மேலே ஆகுது. அந்த சூழலில் இந்த எலெக்ஷன் இதை டிசைட் பண்ணணுன்னு வராரு. அப்போ நான் சொல்கிறேன், இது தவறான ஒரு விஷயங்களை பண்ணுறீங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுங்கள், தேர்தலை சந்திக்கட்டும், ஜெயிக்கிறவங்க வரட்டும்.
அப்படிங்கிற பொழுது அந்த இடத்தில் செந்தில் அதிபன் என்கிறவர் பொருளாளர், அவர் அங்கே வந்து கை தூக்கட்டும், யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் சொல்லட்டும், அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லும்பொழுது அப்போ தான் நான் கடிதத்தை எழுதுறேன், இது ஒரு ஜனநாயக படுகொலை நடத்துகிறீங்க. அப்போ நான் அந்த அண்ணன் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு காரியம் 16 நாள், நான் கலந்துக்க முடியாத ஒரு சூழல். அந்த சூழலில் தான் அந்த நிகழ்ச்சியை யார் ஒருவர் போட்டியிடுறாரோ, ஒரு வேட்பாளராக போட்டியிடுறாரோ அந்த வேட்பாளருடைய கல்யாண மண்டபத்திலேயே அந்த தேர்தலை நடத்துகிறாருன்னா இதெல்லாம் என்ன பெரிய ஒரு ஜனநாயகம் இது. அப்போ என்னுடைய தரப்பில் இருந்த வழக்கறிஞர் நேதாஜிங்கிறவர், இன்னொரு மாவட்ட செயலர் போட்டி போட்டவர், அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அதன் பிறகு நான் நேரடியாக இங்கே சென்னையில் பார்த்து சத்தம் போடுறேன். அப்போ தான் இன்னைய வரையில், இனிமேல் வேணால் மாவட்ட செயலாளர்னு அறிவிச்சுடுவாங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைய வரையில் என்னுடைய வடக்கு மாவட்டத்தில் 9 பேர் கொண்ட பொறுப்பு குழு தான் காரணம் ஜனார்த்தனன். நீங்கள் இதை நியமனம் பண்ணிங்கன்னா இதை நான் சட்டப்படி வெளியில் நடவடிக்கைக்கு போவேன்னு சொன்ன பிறகு பொறுப்பு குழு போட்டு அதே 8 பேர் 9 பேர் வச்சுருக்காரு. என்னுடைய தரப்பில் அந்த இருக்கக்கூடிய நேதாஜி அண்ணன் இன்றைக்கி மாநில சட்டத்துறையினுடைய துணை செயலாளர். அப்போது இந்த மாதிரியான உட்கட்சி ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற விடயத்தை செய்கிறவர் துரை வையாபுரி. அதனால் எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்ஷியல். கண்டிப்பாக தொடர்ந்து மதிமுகவில் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ வைகோ அவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பாக இதை சரி பண்ணியிருக்க முடியும். எங்க தவற விட்டாரு, அதாவது முக்கிய நிர்வாகியான மல்லை சத்யா முதற்கொண்டு வெளியில வர்றதற்கு காரணம் வந்து துரை வைகோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வைகோ அவர்கள் எங்க தவற விட்டாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தவறவிட்ட இடங்கள் வந்து ஒரு 3-4 முக்கியமான இடங்கள் இருக்கு. உதாரணமாக அவர் வந்து ஒரு பாராளுமன்றத்தினுடைய புலி, பாராளுமன்றத்தில் கலைஞரை சொல்லுவார், என்னுடைய போர்வால் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சூழுகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருடைய தகுதி என்பதே பார்த்திங்கன்னா தவறை நேருக்கு நேராக கேட்கிறது தான். இதை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றுகிற ஆற்றல் கொண்டவர் வைகோ. ஆனால் அந்த வைகோ, அந்த போர்வால், அந்த நாடாளுமன்ற புலி ஏன் தாயகத்தில் உருமவில்லை என்பது தான் எங்களை போன்றவருடைய கேள்வி. தாயகத்தில் அந்த போர்வால் ஏன் சுழலவில்லை என்பது தான் எங்களுடைய கேள்வி. சம்பவம் 1, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறேன், அதாவது நிர்வாகிகளினுடைய கூட்டம் ஒன்று நடக்குது, எம்எல்எஃப் நிர்வாகிகளுடைய கூட்டம் தாயகத்தில் நடக்குது. துரை வையாபுரி உள்ளே இருந்து வெளியில் வந்துடுறாரு. சம்பவம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி அடிப்படையில் நிர்வாகிகளை நியமனம் பண்ணுறதா உள்ள குற்றச்சாட்டு வருது. உள்ளவே குற்றச்சாட்டு, அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் குற்றச்சாட்டு எழுது. அப்பொழுது இவர் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வருகிற பொழுது வெளியிலிருந்து ஒரு நபர் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு நபர் துரை வையாபுரியிடம் சொல்கிறார். துரை வையாபுரி வாகனத்தில் இருக்கார். இது பாலிமர்லேருந்து மீடியாவில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. சம்பவம் 1. 2வது சம்பவம், நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு அந்த துணை பொதுச் செயலாளருடைய ஆடியோ நான் சொல்லிட்டேன். நான் சாதிக்கு அப்பாற்பட்டவன் சொல்கிறார். ஆனால் ஒரு பெண் துணை பொதுச் செயலாளர், ஒரு மாநில மகளிர் அணியினுடைய முன்னாள் செயலாளர், சாதிய ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இங்கே லாபி பண்ணுறாங்க, இதுதான் முக்கிய காரணம் துரை வைகோக்கும் மல்லை சத்யாவுக்குமே சிக்கல் வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2வது சம்பவம். அந்த நபர், அவர் சொல்லக்கூடிய, அந்த அம்மா சொல்லக்கூடிய நபர் தான் இன்று பொருளாளர், கழகத்தினுடைய பொருளாளர். அந்த கழக பொருளாளரை தான் திருவான்மையூர் மேடையில் என்னுடைய சுயசரிதை வரலாறை எழுதுவார் அப்படின்னு சொல்கிறார் வைகோ. சரிங்களா? 2வது சம்பவம். இந்த 2 சம்பவம்ன்றது முக்கியமான விஷயங்கள். இது மேடைக்கு மேடை தன் மகன், இருக்கிறவங்க இருங்க, வெளியேறவங்க வெளியேறுங்க, மேடைக்கு மேடை பேசுகிறார். இதை கடந்த 3 ஆண்டுகளாக உங்களை மேடையில் வச்சுக்கிட்டே இப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்குது இல்லையா? இந்த ஏதேனும் 3 சம்பவங்களில் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குற பொழுது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, வித்தவுட் ஆன்சரிங் மை கொஷின் வேர் யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு ராஜீவ்காந்தியை பார்த்து நான் கேள்வி எழுப்பினேன். ராஜீவ்காந்தி நல்ல ஒரு மனிதர், திரும்ப வந்து அமர்ந்து ஐ ஹாவ் another important meeting in another சபா, ஸோ ஐ ஹாவ் டு மூவ் அவே ப்ளீஸ் பேர்ன்னு சொன்னார். நல்ல மனிதர். எனக்கு ராஜ்யசபாவில் இன்னொரு கூட்டம் இருக்குது, நான் போய் ஆகணும், உங்கள் கேள்விக்கு நான் அடுத்த மீட்டில் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். நல்ல மனிதர். நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க. நீங்கள் இன்று வரையில் உங்கள் மகனிடம் இந்த கேள்விகளை கேட்டது உண்டா? ஏன்பா மேடைக்கு மேடை போங்கிறிய, ஏற போக சொல்கிற, எதுக்காக போக சொல்கிற, நீ எத்தனை பேர் அந்த கட்சி கூட்டு வந்து சொல்லியிருக்கியா? இன்னைக்கு மல்லை சத்யாவை மாத்தையா துரோகின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்குறியே. சாதிய லாபி பண்ணுறதாக ஒரு துணை பொதுச் செயலாளருடைய ஆடியோ வெளியில் வந்தது. பொதுச் செயலாளராக அந்த ஆடியோவை நீங்கள் என்ன இது வரைக்கும் என்கொயரி பண்ணியிருக்கீங்க? அந்த ஆடியோவின் பேரில், இந்த ஆடியோவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பேரில் இவ்வளோ பெரிய சிக்கல் சொல்லியிருக்காங்களே, என்ன நீங்கள் என்கொயரி நடத்திருக்கீங்க? வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறோன்னு உங்கள் மகக்கிட்ட ஒரு நபர் சொன்னாரே, அப்போ இது ஏற்கனவே என்ன அப்போ டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும் அந்த 2 பேருக்குள்ளேயும்? யாரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாருன்றது ஒன்று உங்கள் மகன் சொல்லணும், இல்லை அந்த சொன்ன நபர் சொல்லணும். இது குறித்து ஏதேனும் என்கொயரி நடத்தினீங்களா? விளக்கம் கேட்டீங்களா? இதே போல 104 பேர் வாக்களித்தார்கள்.
நான் தான் எதிர்த்து வாக்களிச்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் கொள்கை பற்றாளராக இருந்தால் அந்த 104 பேரை ஏன் இந்த 104 பேர் என் மகன் வரணும்னு நீங்க வாக்களிக்கிறீங்க? என் மகன் அப்படி என்ன போராட்டம் பண்ணா தேதி வாரியா சொல்லுங்க. சிறை எந்தெந்த இப்பெல்லாம் சிறையில இருந்தீங்க தேதி வாரியா சொல்லுங்க. திருவண்ணாமலை கூட்டத்தில் மல்லை சத்யாவை கேட்குறீங்கல்ல, அந்த 104 பேரிடம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்ல? எதுக்கு என் பிள்ளைய வர சொல்ற? எத்தனை முற்றுகை போராட்டத்தை என் புள்ள பண்ணா? எத்தனை போராட்டங்கள் என் புள்ள பண்ணா? எந்தெந்த போராட்டங்கள் அடிப்படையில் அவர் சிறையில் இருந்தாரு? தேதி வாரியா எனக்கு சொல்லுங்கப்பா. எதன் அடிப்படையில் என் மகனை கொண்டு வர நினைக்கிறீங்கன்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க நாடாளுமன்றத்தின் புலி போர்வால் தாயகத்திலும் சுழன்ற போர்வால் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் இவர் அமைதியாக இருந்ததுதான் சமூக வலைதளத்தில் சாதாரண ஒரு தொண்டன் சாதிய ரீதியாக சத்யா அவர்களை எழுதுகிற அளவு கொண்டு போய் சேர்த்தது. இன்றைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்காரர்கள் செய்கிற வேலையை இன்று மதிமுக காரர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மல்லை சத்யா அவர்கள் அதை தவற விட்டார் அப்படின்றத நீங்கள் சொல்கிற பல்வேறு விவரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மதிமுக குறித்தும் துரை வைகோ குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.